இப்போ தினமும் வந்து நிற்கிறீங்க, எனக்கு செய்தி சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. என்ன செய்தி சொல்கிறதுன்னு இப்போ கூட்டம் நடக்குது, ஒவ்வொரு நாளும் கூட்டம் நடக்குது, கூட்டத்துக்கு வர்றோம். நீ தினமும் நிற்கிறீங்க, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்லைங்க, அது தொடர்ந்து ஒரு 4 நாளா ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டம், மாவட்ட தலைவர் கூட்டம், இப்போ சமூக நீதி பேரவை கூட்டம். இன்னைக்கு வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை கூட்டம். இந்த கூட்டத்தில் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மட்டும் கலந்துக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் மட்டும்தான், மற்றவங்க யாரும் கலந்துக்கிறதில்ல. அதுக்கான ஆலோசனை கூட்டம். ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, ஒவ்வொரு அமைப்பையும் அமைப்பு ரீதியாக பலப்படுத்தணும், கட்டமைப்பை சரி பண்ணணும். மருத்துவரையாக துவங்கப்பட்ட அமைப்புகள் நிறைய அமைப்பு, அது இப்போ ஒரு பெரிய வெற்றி மாநாடு நடத்தணும். உங்களுக்கு தெரியும், அந்த மாநாட்டில் பிரம்மாண்டமான கூட்டம். அதை பார்த்துட்டு எல்லா பொதுமக்களும், அரசியல் கட்சிகள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ பெரிய மாநாடு, இவ்வளோ பெரிய கூட்டம்னு ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக அமைப்பு ரீதியாக பலப்படுத்தணும்.